நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் என்ன பண்ணுது? பூரணப்படுதான். தேவ அன்பு நம்ம இடத்துல பூரணமா நிறைஞ்சிருக்குதான். எதுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் தேவ சமூகத்தில் தைரியமா நிற்கக்கூடிய பூரணவானாய் மாற்றுகிறதற்கு அன்பு பூரணமா இருக்குதான். நம்மளை பூரணப்படுத்த அன்பு என்ன பண்ணுதான்? பூரணமா இருக்குதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம இல்ல, மதவாதிகள், மார்க்கத்தை விட்டு அலைகிற மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, பூரணமாகிறதுக்கு அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை கலட்டணும், இதை கலட்டணும், முடியும் அப்படி வெட்டணும், மீசைய இப்படி வெட்டணும், சட்டையை எப்படி போடணும், பல காரியத்தை சொல்லி இதான் பூரணமா, இப்படி பூரணமா, இதுல பூரணமாயிரலாமா அப்படின்னு சொல்லி பல விதங்களில் பூரணத்துக்காக தேடுறாங்க. ஆனா நம்மளை பூரணப்படுத்துறது எது தெரியுமா? தேவனுடைய பூரணமான அன்பு நமக்குள்ள பூரணமா வந்து நம்மை தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு பரிபூர்ணம் உள்ளவர்களாய் தேவ அன்பு மாற்றுகிறது.